ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து டேரெக்டாக நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் எப்படி நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணணும், நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸ் அலவன்ஸ் வந்து எங்கே ஆட் பண்ணணும், சீம் அலவன்ஸ் வந்து எங்கே ஆட் பண்ணணும், இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேரெக்டாக பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் கரெக்டாக. இப்போ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 36ன்னு இருக்குன்னா, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம கேல்குலேட் பண்ணி கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பாடிக்கும் கிளாத்துக்கும் உண்டான ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்காம நீங்கள் 36லேயே அப்படியே வந்து கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும், நமக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஓகே, இப்போ இந்த ஈஸ் அலவன்ஸை நம்ம எங்கே கொடுக்கணும், அதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணி போடணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈஸ் அலவன்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஈஸ் அலவன்ஸ்னால் என்னென்னா, நம்ம பாடிக்கும் ஃபேப்ரிக்குக்கும் வந்து ஒரு லூஸ் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஈஸ் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டாட் பிடிக்கிறதுக்குலாம் இன்ச்சஸ் விடுவோம்ல, அதுக்கும் நம்ம ஈஸ் அலவன்ஸ் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேக் சைடில் ப்ளவுஸ்க்கு வந்து டாட் பிடிப்போம்ல, அதுக்கு விடுற இன்ச்சஸ்க்கும் நம்ம ஈஸ் அலவன்ஸ் தான் சொல்லுவோம். இப்போது ஈஸ் அலவன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். சீம் அலவன்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து விடுவோம்ல, அதுக்கு பேர் தான் சீம் அலவன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இன்கேஸ் நம்மளுக்கு ப்ளவுஸ் டைட் ஆகிடுச்சுன்னா பிரிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டு கிளாத் வந்து விட்டுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் சீம் அலவன்ஸ். இப்போ ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டோம். பட் இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம பாடியில் எடுத்த எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஏன் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணுறோன்னா, நமக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து கிடைக்கணும். ஸோ நம்ம கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக போட்டோம்னா நமக்கு வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம பாடி லூஸ் கொடுக்கணுன்றதுனால செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம 2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 36னா அது கூட 2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம். இதுவே நம்ம சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னா 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம், 36 + 2 38, இதை டிவைடட் பை 4 பண்ணோம்னா 9.5 இன்ச்சஸ். இந்த 9.5 இன்ச்சஸ் தான் நமக்கு ரெடி மெஷர்மெண்ட். இது கூட நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நம்ம 1.5 இன்ச்சஸ்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2 இன்ச்சஸ்னு ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம விஷ் தான். நான் வந்து இப்போ 2 இன்ச்சஸ்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 9.5 இன்ச்சஸ் + 2 இன்ச்சஸ் டோட்டல் வந்து நமக்கு 11.5 இன்ச்சஸ். இதுதான் நம்மளோட செஸ்ட்டோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து கிளாத்தில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்டோட 2 இன்ச்சஸ் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை கேல்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சஸ் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 31, அது கூட டிவைடட் பை 4 பண்ணோம்னா நமக்கு 7.5 இன்ச்சஸ்னு வரும். இப்போ இந்த 7.5 இன்ச்சஸ் கூட 1 இன்ச் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அளவு. இப்போ நமக்கு 31 டிவைடட் பை 4 பண்ணோம்னா 7.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து நம்ம டாட்டுக்கு ஆட் பண்ணி 8.7 இன்ச்சஸ் தான் நம்மளோட ரெடி மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம ரெடி மெஷர்மெண்ட் கூட சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச்சஸ்னு ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட டோட்டல் இன்ச்சஸ் வந்து 10.7 இன்ச்சஸ்னு இருக்கும். ஓகே, இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலலாம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ண சொல்லியிருப்பேன்னா, நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2 பண்ணி அதோட 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு கேல்குலேட் பண்ணலாம். செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 8 பண்ணிங்கன்னா வேறு ஆன்சர் கூட ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எல்லா இதுக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நம்ம நெக்கோட டீப்பை பொறுத்து இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் டீப் நெக்காக வைக்கிறீங்கன்னா நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து மாறும். இதுவே போட் நெக்காக வைக்கிறீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து மாறும். ஸோ இதை நம்ம தனியாக வந்து இன்னொரு லெசனில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவிலே கவர் பண்ணோன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நம்ம இதை தனியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹார்மோலோட மெஷர்மெண்ட். ஹார்மோலோட மெஷர்மெண்ட் வந்து இப்போ நமக்கு 15 இருந்துச்சுன்னா அதை டிவைடட் பை 2 பண்ணுவோம். நமக்கு 2 பண்ணால் 7.5 இன்ச்சஸ்னு வரும். ஸோ இந்த 7.5 இன்ச்சஸ் வந்து நம்ம ஹார்மோலோட கர்வ் போடுவோம்ல, அந்த கர்வில் வந்து இந்த 7.5 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹார்மோலோட லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஹார்மோலோட கர்வ் வந்து 7.5 இன்ச்சஸ்க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹார்மோலோட லைனை வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்வ் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஹார்மோலோட கர்வ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹார்மோலோட லைனை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வ் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து
ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டேரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் வச்சு சொல்லியிருப்போம். இப்போ செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 36 டிவைடட் பை 3ன்னு பண்ணோம்னா நமக்கு 12 இன்ச்சஸ்ன்னு கிடைக்கும். இந்த 12 இன்ச்சஸ் கூட 1 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த 1 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயினிங்க்கும் 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட டோட்டல் லென்த் வந்து 13 இன்ச்சஸ்ன்னு இருக்கும். ஓகே, இப்போ டாட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, சென்டர் டாட்டுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் வந்து எல்லா பாடிக்குமே வச்சா கரெக்டாக இருக்குமான்னு. இப்போ டாட் வந்து எவ்வளோ இன்ச்சஸில் வைக்கணும் நான் சார்ட் ஒன்று காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பர் செஸ்ட்டையும் மிடில் செஸ்ட்டையும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டில் இன்ச்சஸ் இருக்கோ அந்த இன்ச்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டாட் வந்து பிடிக்கணும். இப்போ உங்கள் அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் 1 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச்சஸ்னு கொடுக்கணும். அதாவது நம்ம டாட் வந்து இங்கே மார்க் பண்ணுறோம்ல, இதோட சென்டர் லைன்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச் இந்த பக்கம் 1 இன்ச் டோட்டலாக நமக்கு 2 இன்ச் வந்து டாட் வந்து நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு உங்கள் டிஃப்ரெண்ட் வந்து 1.5 இன்ச்சஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இன்ச்சஸ்ன்னு கொடுப்போம். இதை வந்து இந்த பக்கம் 1.25 இன்ச் இந்த பக்கம் 1.25 இன்ச்சுன்னு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து 2 இன்ச்சஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச்சஸ்ன்னு கொடுப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணணும், இந்த சைடு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். மேக்ஸிமம் நமக்கு 1.5 வரைக்கும் தான் வரும். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டர் டாட் வந்து இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். இந்த டாட்ஸ்லாம் நம்ம எப்போவுமே நார்மலாக பிடிக்கிற மாதிரி 1/4 இன்ச் பிடிச்சாலே கரெக்டாக இருக்கும். பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அவ்வளோதான். நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் நம்ம எப்படி கரெக்டாக கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணணும்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோஸ்லலாம் எப்படி வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதை வந்து எப்படி மார்க் பண்ணணும், எப்படி பேட்டர்ன் போடணும், எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டைலரிங் பற்றி நிறைய கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.